பிரியம் வைக்கிறார் யார்? கர்த்தர். யார் மேல்? தம்முடைய ஜனத்தின் மேல். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்கள் மேல் பிரியம் வைக்கிறார். ஆகியதான் தூதர்கள் கூட மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பாடினார்கள். ஸோ இந்த பிரியத்தை வைக்கிற கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டியது, நம்மை உண்டாக்கின அவரிலே மகிழ வேண்டும், அவரிலே நாம் களி கூற வேண்டும். அப்படி களி கூறும்போது ஆண்டவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒன்று, நம்மை சார்ந்த குணத்தினால் அலங்கரித்து ரட்சிப்பை நமக்கு தருகிறார். ஸோ ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, உங்கள் படுக்கையிலே நீங்கள் கம்பீரமாய் மகிழ்வீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகளை நீங்கள் கட்டும்படியாக, அவருடைய கிரிகள் அழிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாயிலை துதியையும் உங்கள் கைகளில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ பிரியமானலே, ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறபடியால் நீங்களும் அவரிலே பிரியமாய் இருங்கள். அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள்.